அரை லிட்டர் இருக்கிற செப்பு கூட வாங்கி கொடுத்து ஜெயிக்க வச்சீங்க ஐயா. பாருங்க 236 போட்டிருக்கேன். அதே மாதிரி அடுத்த வீடியோல 237 238 போடுவேன். அதுக்கு அடுத்த வீடியோல 239 240 போடுவேன். கட் அண்ட் ரைட்டா சொல்லுவேன். அப்படிலாம் டயலாக் விட்டுட்டு வீடியோ போடாம லேட் பண்ணிட்டு பால் டாயிலா குடிக்கிற பால் டாயில வெக்கமா இல்ல உனக்கு? செய்க தரமான செய்க. இந்த ஆட்டம் போதுமா குழந்தை? வணக்கம் ஜென்டில்மேன் அண்ட் லேடிஸ், நான் உங்க டோப் அண்ட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மங்கா. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது டேண்டடான் மங்காவோட சாப்டர் 237 மற்றும் 238. இந்த சாப்டரில் ஜிஜி மாதிரியே மோமோவும் ஒரு டைனோசருக்கு இரையாகிறாளா, கென்னோ ஐராவும் பத்திரமா எட்டாகரசுவோட பார்பர் ஷாப்புக்கு போயிடுறாங்களா, ஐராவுக்கு கென் மேலே இருக்க காதல் உண்மையாகுமான்னு எல்லாத்து பற்றியும் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓனாய் கூட்டத்துக்கிட்ட இருந்து தப்பிச்சு புலிகிட்ட மாட்டின மாதிரி படலமா இருந்த எலும்பு கூடுங்க இப்போ உயிரோட இருக்க மிருகமா மாறின ஸ்பைனோசோரஸோட ரூம்குள்ள மோமோ வந்திருக்க. அந்த ஸ்பைனோசோரஸோ இவளை துரத்திட்டு வந்த வெலோசிராப்டர்ஸ் கேட்டை போட்டு அடிச்சிட்டு இருக்கிறத கவனிச்சு திரும்பி பார்க்குது. ஷாக்ல இருக்க மோமோவோ ஒன்றும் பண்ணாம அவ முன்னாடி இருக்க மிருகத்தையே பார்த்துட்டு இருக்க. ஸ்பைனோசோரஸுக்கு வெலோசிராப்டர்ஸ் மேலே இருந்த கவனம் டக்குன்னு மோமோ மேலே திரும்புது. உடனே அதுவோ பக்கத்துல இருக்க இறைய கவ்வ வர மோமோவோ அதை முன்னாடியே சுதாரிச்சு அங்கிருந்து ஓட்டம் எடுக்கிறா. இன்னைக்கு எனக்கு சங்குதான்னு மோமோ ஓடிட்டு இருக்க, ஸ்பைனோசோரஸோ விடாம அவளை துரத்திட்டு வந்துட்டு இருக்க. இந்த செக்ஷனோட எக்ஸிட்டை கண்டுபிடிச்ச மோமோ அது வழியா வெளியில வந்து ரைட் எடுத்து எமர்ஜென்சி எக்ஸிட்டை நோக்கி அவளால முடிஞ்ச அளவுக்கு வேகமா ஓடுறா. அவ்வளவுதான் தப்பிச்சிட்டோன்னு கொஞ்சம் சந்தோஷப்படுறதுக்குள்ளேயே இவ மேல குறியா இருக்க ஸ்பைனோசோரஸோ அந்த ரூமோட பார்ட்டிஷனே உடைச்சிட்டு மோமோ ஓடுற பாதையில என்ட்ரி போடுது. தன்னை துரத்திட்டு வர டைனோசர் முன்னேற முடியாம மாட்டிக்கிச்சா என்னன்னு மோமோ திரும்பி பார்த்துட்டே ஓட, அவன் நினைச்ச மாதிரியே டைனோ மாட்டிக்க, இருந்தாலும் அது தன்னோட கையை வச்சு மோமோவை பிடிக்க வர அதுகிட்ட மாட்டக்கூடாதுன்னு போயிட்டு இருந்த மோமோ முன்னாடி இருக்க கண்ணாடியை பார்க்காம அதை உடைச்சிட்டு பாயிரா. கண்ணாடியை உடைச்சிட்டு போன மோமோ அவ இருந்த ஃப்ளோர்ல இருந்து கீழே போறதுக்கான எஸ்கலேட்டர்ல வந்து விழறா. முகத்துல கண்ணாடினால வெட்டு விழுந்திருக்க. டைனோ கிட்ட இருந்து தப்பிச்சிட்டோமான மோமோவோ மேலேயே பார்க்க, இவளை இன்னைக்கு முடிச்சு கட்டாம விடுறதா இல்லைன்னு ஸ்பைனோசோரஸோ அந்த ஃப்ளோர் மொத்தத்தையுமே நாசமாக்கிட்டு எஸ்கலேட்டர்ல வந்து அதோட தலையை வைக்குது. அது திரும்ப வந்துட்டதை பார்த்து மோமோவோ பதற அதுகிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு எஸ்கலேட்டர்ல இருந்து இறங்கி ஓடுறா. தப்பிச்சு போற அவளை அந்த எஸ்கலேட்டரை நொறுக்கிட்டு ஸ்பைனோசோரஸ் கவ்வ வர ரொம்ப ரிஸ்க் எடுத்து க்ளோஸ் ரேஞ்சில் மிஸ் ஆன மோமோவோ எமர்ஜென்சி எக்ஸிட்டை கண்டுபிடிச்சி அதை நோக்கி போறா. அங்க வந்து அந்த கதவை திறக்க முயற்சி பண்ண அதுவோ பூட்டி இருக்க. வேற வழி இல்லாம இன்னொரு எமர்ஜென்சி எக்ஸிட் ஏதாவது இருக்கான்னு மோமோ வந்த வழியாவே திரும்ப போறா. திரும்ப எஸ்கலேட்டர் இருக்க பக்கமாவே மோமோ ஓடி போக அந்த ஸ்பைனோசோரஸோ ஒரு எஸ்கலேட்டரோட நிறுத்தாம பக்கத்துல இருந்த இன்னொரு எஸ்கலேட்டரையும் காலி பண்ணி மோமோவை முழுங்க பாஞ்சி வருது. இந்த சேதாரத்தினால பில்டிங்கோட பாகங்கள்லாம் எல்லா பக்கமும் தெரிக்க, அதுல ஒண்ணு கரெக்டா மோமோவை தலையிலே வந்து அடிக்க மோமோ அதோட தாக்கத்துல கீழே விழுந்துடுறா. மண்டையில வந்து விழுந்த கல்லுனால தலையில கைய வச்சுட்டு மோமோ வழியில துடிச்சிட்டு இருக்க. பாதுகாப்புக்கு எந்த பேரியரும் இல்லாதவளை ஸ்பைனோசோரஸோ கடிச்சு தின்னா அவகிட்ட வருது. ஒன்னும் பண்ண முடியாம தரையில கிடக்குற மோமோவோ அவளோட கடைசி பார்வையை பார்க்க அதுல தெரிகிறதோ அந்த ஸ்பைனோசோரஸோட கூர்மையான பற்களா இருக்க. யாரோ அவளோட கையை வந்து பிடிக்கிறாங்க. என்ன நடக்குதுங்க, சாவுனா அது இப்படிதான் இருக்குமான்னு மோமோ கொஞ்சம் குழம்ப அவளோட கையை பிடிச்சிட்டு இருக்க கையோட கிரிப்போ இன்னும் அதிகமாகி அவ மேலோகம் போல இன்னும் பூலோகத்துல தான் இருக்கான்னு அவளுக்கு புரிய வைக்குது. யாரு மோமோவோட கையை பிடிச்சிட்டு இருக்கிறதுன்னு பார்த்தா அது நம்ம கென்னு. மோமோவை காப்பாற்ற கரெக்டான டைம்ல என்ட்ரி போட்டு ஒரு கையில மோமோவை பிடிச்சி இன்னொரு கையில அவனோட ஆக்ரே கிளப்பை வச்சு அவனோட சீ கூட மோமோட சீயையும் சேர்த்து அந்த ஆக்ரே கிளப்போட பன்காயை வெளிக்கொண்டு வந்து மோமோவை முழுங்க வந்த ஸ்பைனோசோரஸுக்கு கழுத்தா மாட்டிலே ஒன்று தரான். அதுவும் வாங்கின அடியில வழியில கத்திக்கிட்டே ஓரமா போய் விழ ஆக்ரோபேட்டிக் சில்கி யோகாய் ஃபார்ம்ல இருக்க ஐராவோ அவளோட முடியை வச்சு நீ ரொம்ப ஓவரா ஆடிட்ட, இப்போ கடையை சாத்துன்னு அந்த ஸ்பைனோசோரஸை மொத்தமா அவளோட முடியை வச்சு கட்டி ஓரமா தூக்கி போடுறா. கென்னதான் இந்த டைனோசர் கிட்ட இருந்து காப்பாத்துறோன்னு நினைச்சிட்டு இருந்த ஐரா அவன் பக்கத்துல இருக்க மோமோவை பார்த்ததும் மோமோ நீனும் உயிரோடவா இருக்கன்னு ஷாக் ஆகி
கண் கலங்கி இருக்க மோமோவை பார்த்து டக்குக்குரா மட்டும் உன்னை காப்பாத்தியே ஆகணும் நீங்க வராம இருந்தா நீ இந்நேரத்துக்கு அந்த டைனோசருக்கு சைடிஷா போயிருப்பேன்னு சொல்றா. அப்போ இவ்வளவு நேரம் ஆக்ஷன்லயே ஃபோகஸ்டா இருந்த நம்ம கென்னோ நல்ல வேளை நாங்க கரெக்டான டைமுக்கு வந்தோம், தனியா என்னால எதுவும் பண்ண முடியலனாலும்னு சொல்லி கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சீலைன் மேன் கிட்ட வாங்கின நாக்கோட்ஸ் எல்லாம் உடம்புல வெளிக்காயமா தெரிஞ்சாலும் மோமோவை காப்பாத்தியாச்சுன்னு மனதளவுல இப்போ தெம்பா இருக்க கென்னோ ஐயாசே உன் கூட இருந்தா என்னால எதிர்த்து சண்டை போட முடியுதுன்னு சொல்றான். அதை கேட்டு கலங்கின மோமோவோட கண்ணுல இருந்து கண்ணீர் வர ஆமான்னு கென்னோட கையை பிடிச்சி எழுந்துக்க முயற்சி பண்றா. சீலைன் மேன் கிட்ட நாக் அவுட்ஸா வாங்கிட்டு இருந்த கென்ன அசிஸ்டுக்கு வந்து எம்விபியா மாறின நம்ம பார்பர் எட்டாகரசு சொன்னதை கேட்டு ஐரா அவனை தாங்கி பிடிச்சிட்டு எட்டாகரசோட பார்பர் ஷாப்புக்கு தூக்கிட்டு போயிட்டு இருக்க, டக்ககுரா உன்னால முடியலையா, ரொம்ப கஷ்டமா இருக்கான்னு பாதி யோக்காயா இருக்க ஐரா கேட்க, அவளை சப்போர்ட்டா வச்சு நடந்துட்டு இருக்க கென்னோ இல்ல ஒன்னும் இல்ல நான் நல்லா தான் இருக்குன்னு சொல்றான். என்னதான் அவன் அப்படி சொன்னாலும் அவனோட உடம்பு அவனுக்கு ஒத்துழைக்கலன்னு நமக்கு நல்லாவே தெரிய ஐராவோ நம்ம கிட்ட வந்துட்டோம், இன்னும் கொஞ்சம் தூரம் தான்னு சொல்லி அவனை கூட்டிட்டு போறா. பாதி யோக்காயா இருக்க ஐராவை சப்போர்ட்டா வச்சு பார்பர் ஷாப்பை நோக்கி மூச்சு வாங்கிட்டே நடந்து போற கென்னோட மைண்ட்லயோ தன்னையே ஒழுங்கா பாத்துக்க முடியாதவங்க மத்தவங்களுக்கு மட்டும் போய் உதவி பண்ணிட முடியுமான்னு கேட்டு தயவு செஞ்சு பார்பர் ஷாப்புக்கு போங்க, என் பாதையில தடைகள் கம்மியா இருக்கிறது தான் எனக்கு நல்லதுன்னு எட்டாகரசு சொன்னது ஓடிட்டே இருக்கு. நடந்து வந்துட்டு இருக்க அவங்க பாதி தூரத்துல இருக்க சர்க்கஸ் கிட்ட வந்ததும் ஷிராட்டோரி நீ என்னை இங்கேயே விட்டுடு, தயவு செஞ்சு என்னை விட்டுடுன்னு கென் சொல்ல அதை கேட்டு என்ன ஆச்சுன்னு ஐராவோ ஷாக்காக கென்னோ அவளை தாங்கி பிடிச்சிக்காம தள்ளி வந்து அவன் தோல்ல மாட்டிருந்த அவனோட பேகு கழட்டிட்டு அயாசேவுக்கும் ஜிஜிக்கும் நான் போய் உதவ போறேன்னு சொல்றான். இதை கேட்டதும் உன்னால அது முடியாது, அங்க நிறைய பேர் இருப்பாங்கன்னு உனக்கு புரியலையா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்மள அட்டாக் பண்ணவங்களையே நம்ம 2 பேர் இருந்தும் சமாளிக்க முடியலன்னு ஐரா ஆவேசப்பட்டு கென்ன கத்தி மோமோ கூட ஜிஜி இருக்கான், அதனால வா நம்ம இப்போ பார்பர் ஷாப்புக்கு போவோன்னு கென்னோட மனசை மாத்த சொல்லி அவனை எட்டாகரசோட கடைக்கு கூட்டிட்டு போக பாக்குறா. ஆனா கென்னும் அவளோட பேச்சை கேட்காம நம்மளை தாக்க வந்தவங்க என்ன சொன்னாங்க, அவங்க ஏற்கனவே அயாசேவியும் ஜிஜியையும் பிடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்கன்னு நீ மறந்துட்டியா, அவங்க அயாசேவியும் ஜிஜியையும் துருப்பு சீட்டா வச்சு நம்மளை மடக்க பாக்குறாங்க, அதனால நான் கண்டிப்பா போய் அவங்களுக்கு உதவியே ஆகணும்னு அவன் பாட்டுக்கு டைனா எக்ஸ்போவை நோக்கி போக ஆரம்பிக்கிறான். உடம்புல சுத்தமா தெம்பே இல்லாம நான் உங்களை காப்பாத்த போறேன்னு போயிட்டு இருக்க கென்னை பார்த்து அவன் பின்னாடி பாதி யோகாய் ஃபார்ம்ல இருக்க ஐராவோ காப்பாத்த போறியா எப்படின்னு கேட்க, அவங்களுக்கு நான் தானே தேவை, என்னோட தோல்வி அவங்க கிட்ட ஒத்துக்கிட்டு அயாசேவியும் ஜிஜியையும் நான் காப்பாத்த போறேன்னு கென் அதுக்கு சொல்ல, ஐராவோ நீ போய் உன்னோட தோல்வியை ஒத்துக்கிட்டா கூட ஒண்ணுமே நடக்காது, உன்கிட்ட உன்னோட டர்போகிரானி பவர்ஸ் இல்லைன்னு நீ மறந்துட்டியான்னு கத்தி, அதுவும் இல்லை இந்த நிலைமையில போய் அவங்க கூட சண்டை போடவோ இல்லை பேச்சுவார்த்தை நடத்தவோ நம்ம போனா கண்டிப்பா அவங்க நம்மளையும் பிடிச்சி வச்சுப்பாங்கன்னு லெசன் எடுக்கிறா. இதெல்லாம் பெருசா பொருட்படுத்தாத கென்னோ நான் மட்டும் போகலன்னா அவங்க 2 பேரையும் கொன்னுடுவாங்கன்னு சொல்லி ஐராவோட பிடியிலிருந்து நழுவி போக பார்க்க ஐராவோ இரு கொஞ்சம் பொறுமையா இரு டக்ககுரா, நீ என்ன நினைக்கிறன்னு எனக்கு புரியுது, ஆனா இந்த விஷயத்துல நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது, இது நம்ம அந்த எட்டாகரசு கிட்ட விட்டுறது தான் நல்லதுன்னு சொல்றா. ஆனா கென்னோ அதெல்லாம் கண்டுக்காம போயிட்டே இருக்க இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாத ஐராவோ இரு டக்ககுரா நில்லுன்னு கத்தி, ஏன் உனக்கு இது புரியவே மாட்டேங்குது, நான் உனக்காக தான் சொல்லிட்டு இருக்கேன், டக்ககுரா போகாத நில்லு, உன்னை வலுக்கட்டாயமா அந்த பார்பர் ஷாப்புக்கு கூட்டிட்டு போகணும்னா கூட நான் தயங்க மாட்டேன், நீ எனக்கு ரொம்ப முக்கியம் டக்ககுரான்னு ஐரா கென்னோட கையை பிடிச்சி இழுத்து அவன் பின்னாடி இருந்து கட்டி பிடிச்சி போக விடாம தடுக்கிறா. கென்னை போக விடாம ஐரா இறுக்கமா அவனை கட்டி பிடிச்சிட்டு இருக்க அமைதியா இருக்க கென்னோ இவங்களை சுத்தி எந்த சத்தமும் இல்லாம அமைதியா இருக்க அந்த இடத்துல நான் அயாசேவை லவ் பண்றேன்னு ஐரா கிட்ட மோமோ மேல அவனுக்கு இருக்க லவ்வை பத்தி ஒரு வழியா சொல்லி ஐராவோட மனசை உடைச்சிடுறான். இதை கேட்டு எப்பவுமே மனசுல ஓரமா இது நடக்கும்னு ஒரு எண்ணம் இருந்தாலும் கென் மேல அவளுக்கு இருந்த லவ் அதை இவ்வளோ காலமா மறைச்சு இருந்திருக்க இப்போ தெளிவா அவன் வாயாலேயே சொல்லி கேட்ட பிறகு இதுதான் ரியாலிட்டின்னு ஐரா வெளியே வர்றதுக்குள்ள கென்னும் ஐராவோட பிடியில இருந்து வெளியில வர அவனை பிடிச்சிட்டு இருக்க அவ கையை விலக்கி விட்டு நடக்க இல்லைன்னு ஐரா கென்னோட கையை மறுபடியும் பிடிக்கிறா. மனசுல கட்டின காதல் கோட்டை உடஞ்ச ஐராவோட கண் கலங்க அவளோட பிடியில இருக்க கென்னோ ஐரா உண்மையாவே அவனை லவ் பண்ணி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னை மன்னிச்சிடுன்னு சொல்லி அவனோட காதலி மோமோவை காப்பாத்த நடக்கிறான். கென் எதுவும் பண்ணாமலேயே ஐரா அவளோட பிடியில இருந்து அவனை விட்டுட அவனும் ஒரு அடியா பொறுமையா எடுத்து வச்சு டைனா எக்ஸ்போவை நோக்கி போறான். கொஞ்சம் கொஞ்சமா தன்னை விட்டு விலகி போற கென்ன மனசு உடஞ்சு போன ஐரா பாதி யோகாய் ஃபார்ம்ல நின்று பார்த்துட்டு இருக்க இடைவேளை அதிகமாக அவ திரும்ப நார்மல் ஃபார்முக்கு மாறி தெம்பு இல்லாம தாங்கி போயிட்டு இருக்க கென்னுக்கு போய் தோல் கொடுத்து மறுபடியும் அவனை தாங்கி கூட்டிட்டு போறா.
இதை எதிர்பார்க்காத கென் அவளையே பார்த்துட்டு இருக்க கொஞ்ச நேரத்துக்கு எதுவும் பேசாம அமைதியா கூட்டிட்டு போயிட்டு இருக்க ஐராவோ அந்த மோமோ அயாசேவுக்கு நீ போய் உதவ போறினா நானும் வருவேன்னு சொல்லி தன்னை கென் ஏத்துக்க வாய்ப்பில்லைன்னு தெரிஞ்சும் எந்த அளவுக்கு நீ அவளை காதலிக்கிறியோ அதே அளவுக்கு நானும் உன்னை காதலிக்கிறேன்னு இவ்வளோ நாளா ஒன் சைடடா இருந்த அவளோட லவ்வை கென் கிட்ட கன்ஃபஸ் பண்றா. அதுக்கு கென்னும் எதுவும் சொல்லாம அமைதியா இருக்க அவனை தாங்கி பிடிச்சி கூட்டிட்டு போற ஐராவோ அவங்களுக்கு நடுவில் இருக்க டென்ஷனை குறைக்க டக்ககுரா அவனை பார்க்கவே எனக்கு பிடிக்கலன்னு கண் கலங்கிட்டே சொல்ல இவ்வளோ நேரம் அமைதியா இருந்த கென்னோ அதுக்கு என்ன மன்னிச்சிடுன்னு மன்னிப்பு கேட்டுட்டு இருக்க எனக்கு ஒன்று சுத்தமா பிடிக்கலன்னு மனசுல இருந்த மொத்த பாரத்தையும் இறக்கி நீ மட்டும் இதுக்கு ஈடு கட்டுற மாதிரி எனக்கு எதுவும் செய்யலைன்னா நான் கண்டிப்பா உன்னை மன்னிக்கவே மாட்டேன்னு கட் அண்ட் ரைட்டா சொல்லிடுறா. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நடந்த இதெல்லாம் ஸ்பைனோசோரஸ் கிட்ட இருந்து மோமோவை அவங்க 2 பேரும் காப்பாத்தின பிறகு ஆக்ரோபேட்டிக் சில்கியா இருக்க ஐராவோட மைண்ட்ல ஓட ப்ரெசண்ட்டுக்கு வந்தா அம்னீஷியா வந்து எல்லாம் மறந்து போன பிறகு யாரோட யோகாய் ஃபார்மையும் பார்க்க முடியாம இருந்த மோமோ கண்ணுக்கு இப்போ ஐராவோட ஆக்ரோபேட்டிக் சில்கி யோகாய் ஃபார்ம் நல்லாவே தெரிய அதை பார்த்து மண்டையில அடிபட்டதுல மூளை குழம்பி போச்சான்னு ஷாக்ல தலையை தேய்ச்சிட்டே மோமோ ஐரா ஷிராட்டோரி நீ ஏன் இப்படி இருக்க, நீ மனுஷி இல்லையா, நீ ஒரு மான்ஸ்டரான்னு கத்துறா. அவ பின்னாடி கையில பேண்டேஜோட நிக்கிற கென்னோ மோமோ உளறிட்டு இருக்கிறதெல்லாம் ஓரமா வச்சுட்டு அயாசே பொறுமையா இரு இந்த பேண்டேஜை போட்டுக்கோ வான்னு சொல்லிட்டு இருக்க ஆதி யோகாய் ஃபார்முக்கு மாறின ஐராவோ ஒரு வழியா உன்னால ஆக்ரோபேட்டிக் சில்கியை இப்போவாது பார்க்க முடியுதே, எனக்கு தெரிஞ்சு உன்னோட ஸ்பிரிச்சுவல் பவர் திரும்ப வர ஆரம்பிச்சிடுச்சுன்னு நினைக்கிறேன்னு இதுக்கான காரணத்தை சொல்லிட்டு இருக்க மோமோவோ அதெல்லாம் கண்டுக்காம அவ மண்டையில அடிபட்டதை கூட மறந்துட்டு அவளோட முடிய பிடிச்சி இழுத்துட்டு பூனை கையில சிக்கின காட்டன் பந்து மாதிரி கியூரியாசிட்டியோட உச்சத்துல இருக்க மோமோவோ உன்னோட முடி எவ்வளோ நீளமா இருக்கு, இது செமையா இருக்கு, நல்லா புசு புசுன்னு பலன்னு இருக்கேன்னு ஐராவோட முடிய வர்ணிச்சிட்டு இருக்கா. அவ பின்னாடி கென்னோ அயாசேன்னு அவளுக்கு பேண்டேஜ் போட கெஞ்சிட்டு இருக்க கென்ன கண்டுக்காம இருக்க மோமோவை பார்த்து காண்டார் ஐராவோ வாய மூடிடி மரமண்ட டக்ககுரா உன்னோட அடிக்கு பேண்டேஜ் போட அங்க தவிச்சிட்டு இருக்கான்னு உனக்கு தெரியலையாடி எரும மாடுன்னு கத்துறா. ஒரு வழியா மோமோ அடங்க ரொம்ப மோசம், நீ ரொம்ப கோவப்படுற, உன்னை பார்க்க அப்படியே வேற ஆளு மாதிரி இருக்கு, அண்ணன் மாதிரி உனக்கு ஸ்பிளிட் பர்சனாலிட்டி ஏதா இருக்கான்னு மோமோ கேட்டுட்டு இருக்க ஆல்ரெடி கென் மேல கோவத்துல இருக்க ஐராவோ மோமோ விளையாடிட்டு இருக்கிறத பார்த்து இன்னும் காண்டாக ஆமாண்டி நான் கொலா காண்டுல இருக்க, முக்கியமா உங்க 2 பேர் மேலையும் புரியுதா டக்ககுரான்னு மோமோவை மிரட்டிட்டு இருந்த ஐரா கென் பக்கம் திரும்புறா. கென்னோ ஆமான்னு சொல்லிட்டு மோமோவுக்கு மண்டையில பேண்டேஜ் போட்டு விட்டுட்டு இருக்க அவன் கீழே விழுந்துடாம இருக்க அவனை புடிச்சிட்டு இருக்க ஐராவோ நீங்கெல்லாம் உங்க கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு நாங்க கேள்விப்பட்டோம், ஆனா உங்களை வெறும் இந்த டைனோசர் செக்ஷன்ல அடைச்சுதான் வச்சிருக்காங்களான்னு கேட்டு ஆமா என்ஜோஜி எங்கன்னு கேக்குறா. ஜிஜியை பத்தி கேட்ட பிறகுதான் ரியாலிட்டிக்கே வர மோமோ விளையாட்டுத்தனத்தை விட்டுட்டு ஐயோ ரொம்ப மோசமான ஆபத்துல ஜிஜி மாட்டிக்கிட்டான், அவனை ஒரு டைனோசர் சாப்பிட்டுடுச்சுன்னு அவ சொல்ல அதை கேட்டு எந்த மாதிரியான டைனோசர்னு கென் கேட்க நீளமா கழுத்து வச்சு ஒன்னு இருக்குமே அது கூட ரொம்ப ஃபேமஸ் ஆனதுன்னு நினைக்கிறேன்னு மோமோ சொல்லிட்டு இருக்க பிரக்கியோசோரஸ் அதுதானன்னு எலைட் டைனோ நாலேஜ் தெரிஞ்ச ஐராவும் கென்னும் கோரஸா கத்துறாங்க. மோமோவோ அதை பார்த்து இங்க பாருங்க எனக்கு தெரியாது, நீங்க ஆப்ஷன்ஸ்லாம் கொடுத்து குவிஸ் வச்சா கூட என்னால சொல்ல முடியாதுன்னு சொல்ல மோமோ சொல்றது ஒரு பிரக்கியோசோரஸ் தான்னு கென்னும் ஐராவும் கன்ஃபார்ம் பண்ணி அது பிரக்கியோசோரஸ்னா ஜிஜியை காப்பாத்த நமக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்குல்லன்னு ஐரா கேட்க பிரக்கியோசோரஸ் அதோட சாப்பாடை மெல்லாம அப்படியே முழுங்கிடும், அப்புறம் அதோட வயிற்றுல இருக்க கேஸ்ட்ரோலித் கற்களை வச்சு சாப்பிட்ட சாப்பாடை மிக்சி மாதிரி அரைச்சி டைஜஸ்ட் பண்ணிக்கொண்டு கென் நமக்கு லெசன் எடுக்கிறான். அவனுக்கு அடுத்து ஐராவோ அப்போ சாப்பிட்டு அவனை ஜீர்ணிக்க இன்னும் டைம் இருக்கு, அப்படின்னா கண்டிப்பா அந்த டைனோசரோட வயிற்றுக்குள்ள ஜிஜி இன்னும் உயிரோட இருக்க வாய்ப்பு நிறையவே இருக்குன்னு சொல்ல இவங்க 2 பேரும் பேசிக்கிறது எல்லாம் மோமுக்கு ஒன்றும் புரியாம தலைக்கு மேல போக டைனக்ஸ் போல உயிரோட வந்த டைனோசர்ஸ் எல்லாம் அதுங்க இஷ்டத்துக்கு வேட்டையாடிட்டும் நடமாடிட்டும் இருக்குதுங்க. இந்த வினோதமான சம்பவத்துக்கு காரணமான 2 டிராகன் நைட்ஸ்ல ஒருத்தன் வெறும் ஜட்டியோட கோமாளி மாஸ்க் போட்டுட்டு கையில ஒரு ஸ்னைப்பர் ரைஃபிள் வச்சுட்டு இருக்க இன்னொருத்தன் ஹாயா சொக்கா போடாத அமெரிக்கன் கவுபாய் மாதிரி தொப்பி ஜீன்ஸ் பூட்ஸ்லாம் போட்டுட்டு சேர் போட்டு உக்காஞ்சி சிகரெட் அடிச்சிட்டு இருக்கான். கோமாளி மாஸ்க் போட்ட டிராகன் நைட்டோ ஃபோன்ல எல்லாம் கட்டுப்பாட்டுக்குள்ளதான் இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, என்ஜோஜி அந்த பிரக்கியோசோரஸோட வயிற்றுக்குள்ள இருக்கான், அப்புறம் அந்த மோமாயாசேவும் சீக்கிரமா மாட்டிப்பான்னு ஐராவும் கென்னும் அவங்கள காப்பாற்ற வந்தது தெரியாம சொல்லிட்டு இருக்க போன்ல அந்த பக்கத்துல இருக்க ஆளு கேட்ட கேள்விக்கு அவன் செத்துட்டா என்ன நடக்குமான்னு கேக்குறீங்களா, பணைய கைதியா இருக்கவங்க எப்பவுமே உயிரோட இருக்கணும்னு அவசியம் இல்ல, அவங்கள உயிரோட தான் நம்ம வச்சிருக்கோம்னு நம்ம எதிரி நம்பினா அதுவே போதும்னு அவனோட கேடு கெட்ட புத்திய காட்டுறா. அதுக்கடுத்து அதை விட முக்கியமா நீங்க இத பார்த்தே ஆகணும்,
உயிரோட இந்த டைனோசருங்களாம் நடமாடுறதுன்னு சொல்லி நான் உருவாக்குன பிளாக் செயின் வைரஸ் மூலமா இந்த டைனோசருங்களோட எலும்புகள்ல இருந்த அதோட தசையோட மெமரிஸை வர வச்சு அதை நம்ம கவுண்ட் கரிசுட்டோரோவோட ஸ்பிரிட் மேஜிக் கூட சேர்த்து இணைச்சு இந்த டைனோசர்ஸை உயிரோட நடமாட வச்சோம். இந்த நவீன காலத்தோட உண்மையான நெக்ரோமான்சர்ஸ் யானாங்க. அதுலயும் இந்த ஐடியாவை கொடுத்தனா ஒரு ஜீனியஸ்னு கோமாளி டிராகன் நைட் அவனோட திறமைய பத்தி போன்ல பெருமை பீத்திட்டு இருக்கான். இதெல்லாம் போனோட அந்த முனையில இருந்து கேட்டுட்டு இருக்க வைர வடிவிலான காதணியை அணிந்து கொண்டிருக்கும் டிராகன் நைட் அதை கேட்டு இந்த ஆளை நினைச்சாலே எனக்கு காண்டாகுது. எப்ப பார்த்தாலும் அவனை பத்தியே தற்பெருமை பேசிட்டு இருக்கான்னு கடுப்பாகி போனை காது கிட்ட இருந்து தள்ளி வைக்கிறான். அது தெரியாம கோமாளி டிராகன் நைட்டோ டெலக்ராய்ஸ் குடும்பத்தோட பெருமையை காப்பாத்ததான் நாங்க இதெல்லாம் பண்றோம்னு இன்னும் கண்டினியூ பண்ணிட்டு இருக்க வலது கண்ணுக்கு ஐ பேட்ச் போட்டுட்டு வாயில மாஸ்கோட கோட் சூட்டுன்னு மொட்டை தலையோட டிப் டாப்பா ஒரு டிராகன் நைட் கூட ஹவர் கிளாஸ் டைப் சிங்கிள் பீஸ் ட்ரெஸ் கூட ஃபர் கோட் போட்டு ஷார்ட் ஹேரோட லக்ஸுரியஸா வர பெண் டிராகன் நைட்டுக்கு முன்னாடி வைர காதணிகள் போட்டு சூட்டோட போயிட்டு இருக்க டிராகன் நைட்டோ உன்னோட பர்சனல் ரிசர்ச் பத்தி எனக்கு எந்த கவலையும் கிடையாது. பிளாக் பலாடின்ஸோட முதல் இடத்துக்கு போக நமக்கு அந்த ஃபேரிடெயில் கார்டோட மொத்த திறனும் தேவைப்படுதுன்னு சொல்லி அதை அடையிறதுக்கு இன்னும் கென் டக்ககுராவோட பவர்ஸ் மட்டுமே மிச்சம் இருக்கு. ஆனா அவன்கிட்ட ஐடி காஸ்மோஸ் இருக்கு. அவனை அவ்வளோ சுலபமா தோக்கடிச்சிட முடியாது. அதனால தான் அவனோட நண்பர்களை பணயமா வச்சு அவன்கிட்ட இருந்து நம்ம அதை பறிக்கணும்னு சொல்றத டைனோ எக்ஸ்போல இருந்து கேட்டுட்டு இருக்க கோமாளி டிராகன் நைட்டோ போதும் போதும் சும்மா அதை பத்தியே சொல்லிட்டு இருக்காத, எனக்கு அதை பத்தி நல்லாவே தெரியும்னு சொல்லி தன்னோட தற்பெருமைக்கு தடை போட்டதுல வெறியாகி போனை வச்சிடுறான். வெளியே அக்வாரியமை நோக்கி போயிட்டு இருந்த டிராகன் நைட்ஸோ சர்க்கஸ் பக்கத்துல வந்து சேர வைர காதணிகள் அணிஞ்ச டிராகன் நைட்டோ இதே தான் உனக்கும், அதுக்காக தான் இந்த வேலைக்கு உன்னை நாங்க கூட்டிட்டு வந்திருக்கோம், அப்பதான் அவனை நமக்கு ஏத்த மாதிரி முழுசா கட்டுப்படுத்த முடியும்னு அவங்க பின்னாடி கடைசியா வரவங்கிட்ட சொல்ல அவன் யாருன்னு பார்த்தா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கிண்டா அண்ட் கென்னோட கொலாப்ல சரமாரியா தோத்து போன அசே பேட்ச் ஒர்க்லாம் முடிஞ்சு அதே மிஷினோட செகண்ட் அட்டம்ப்ட்க்கு என்ட்ரி ஆகுறான். தனக்கு தந்த வேலைக்கு நான் சிறப்பா செஞ்சு தரேன் அசே சொல்ல காதணிகள் அணிஞ்ச டிராகன் நைட்டோ அவனை ஒரு பார்வை பார்த்து அசே பின்னாடி வந்துட்டு இருக்க தன்னோட ட்ரூப்ஸை பார்த்து இனிமேலும் அந்த செயின்ட் ஜெர்மியனே எல்லா பெருமையும் வாங்கிக்க நம்ம விடக்கூடாது, நம்ம தான் டிராகன் நைட்ஸ் டெலக்ராய்ஸ் குடும்பத்தோட கார்டியன்ஸ், நம்மளோட ராஜா விளையாடுக்காக உழைக்க வெளியாட்கள் யாரும் நமக்கு தேவையில்லைன்னு மிரட்டுற மாதிரி சொல்றான். இதே நேரத்துல கமிகோ சிட்டில சைக்கிள்ல மூச்சு வாங்க வாங்க ஏதோ ஒரு இடத்த நோக்கி முன்னாள் ரெட் பேரன் என்னரா வேகமா ஏரிக்கரைக்கு பக்கத்துல இருக்க ரோட்ல போயிட்டு இருக்கான். இந்த வீடியோவை நீங்க இது வரைக்கும் பார்த்ததுல மிக்க மகிழ்ச்சி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இருந்து சாதிக்க நிறைய விஷயம் இருக்கும்போது இறந்து முடிக்க நினைக்காதீங்க.